நம்முடைய வாழ்க்கையில சில சமயம் அசைக்கவே முடியாத மாதிரி பெரிய பெரிய மலைகள் வந்து நிற்கும் இல்லையா? அப்படிப்பட்ட மலைகளை எப்படி விசுவாசத்தால பேர்க்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு ஆதாரமா மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்போம். இங்க இயேசு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சில நேரங்கள்ல நம்ம சாதாரண முயற்சிகள் பத்தாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய மலைகளை அசைக்க ஒரு ஆழமான சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க முதல்ல இந்த சம்பவம் நடந்த சூழலை பார்ப்போம். இயேசு மறுரூப மலையிலிருந்து ரொம்ப மகிமையோட கீழே இறங்கி வர்றாரு. ஆனா மலையடி வாரத்துல ஒரு பெரிய சிக்கல் காத்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பரிதாபமான காட்சி. இயேசுவோட சீஷர்கள் ஒரு பிசாசு பிடிச்ச பையனை குணமாக்க முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. சுத்தி நிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஒரு குழப்பம், சீஷர்களுக்கு ஒரு அவமானம். ஆச்சரியம் என்னன்னா, இதே சீஷர்கள் தான் இதுக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை செஞ்சவங்க. இயேசு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் அவங்களோட சக்தி பதிக்கல. ஏன்? இந்த கேள்விதான் சீஷர்களோட மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க தனியா இயேசு கிட்ட வந்து, சுவாமி, எங்களால ஏன் அதை துரத்த முடியல அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி அவங்க கேட்டது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? ஏன் சில ஜபங்களுக்கு பதில் வரல? ஏன் சில போராட்டங்கள்ல ஜெயிக்க முடியல? இப்போ இயேசு இதுக்கு என்ன பதில் சொன்னார்னு பாப்போம். அவங்க தோத்து போனதுக்கான ஆணி வேறையா அவர் சுட்டி காட்டுறார். இயேசுவோட பதில் ரொம்ப நேரடியானது. உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். அதாவது அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள வந்த சந்தேகத்தினாலதான். அவங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு இயேசு சொல்லல. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையை பார்த்தப்போ அவங்களோட விசுவாசம் அப்படியே தளர்ந்து போச்சு. தேவனோட வல்லமையை விட அந்த பிரச்சனையின் வல்லமை அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. இப்போ இந்த ரெண்டு பார்வையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இடது பக்கம் சீஷர்களோட பார்வை, அவங்க பிசாசோட கொடூரமான செயல்பாடுகளை பார்த்து பயந்துட்டாங்க. ஆனா வலது பக்கம் பாருங்க, அது தேவனோட பார்வை. அவரோட பார்வை தேவனோட எல்லையில்லாத வல்லமை மேல இருந்துச்சு. சீஷர்கள் பிரச்சனையின் அளவை பார்த்தாங்க, ஆனா தேவனோட அளவிட முடியாத வல்லமையை பார்க்க மறந்துட்டாங்க. இதுதான் பெரிய வித்தியாசம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பயம் நம்ம விசுவாசத்தையே முழுங்கிடும். நாம பிரச்சனைகளோட அளவையும் பிசாசோட வல்லமையும் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாயிடும். சரி, அப்போ நமக்கு தேவைப்படுற விசுவாசம் எப்படிப்பட்டது? இயேசு இதுக்கு ஒரு ரொம்ப அழகான உவமையை சொல்றாரு. இயேசு கடுகளவு விசுவாச பத்தி பேசுறாரு. கடுகு பார்க்க ரொம்ப சின்ன விதை இல்லையா? ஆனா அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அது வளர்ந்து ஒரு பெரிய மரமா மாறும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம விசுவாசம் ஒரு மலை அளவுக்கு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு கடுகு அளவுக்கு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அது உயிருள்ளதா, வளர்றதா இருக்கணும். ரொம்ப முக்கியமா அந்த விசுவாசம் நம்ம மேல இல்லாம சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல முழுசா சார்ந்திருக்கிறதா இருக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தோட வல்லமையை யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, கடுகளவு உண்மையான விசுவாசம் இருந்தா போதும். நீங்க ஒரு மலையை பார்த்து இங்கிருந்து போன்னு சொன்னா அது போகும். இங்க மலைங்கிறது வெறும் பாறையை மட்டும் குறிக்கல. நம்ம வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகள், நோய்கள், பாவ பழக்கங்கள் எல்லாத்தையும் குறிக்குது. இப்போ இந்த செய்திய நம்ம சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் வாங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன மலைகள் இருக்கு? இந்த மலைகள் பல வடிவங்கள்ல வரலாம். சிலருக்கு அது பல வருஷமா தீராத குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். சிலருக்கு மனச வாட்டுற சோர்வா இருக்கலாம். விடவே முடியாம போராடுற பாவ பழக்கங்களா இருக்கலாம். வறுமையா இருக்கலாம். இல்ல நம்ம சொந்த பலத்தால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற எந்த ஒரு சூழ்நிலையா வேணும்னாலும் இருக்கலாம். இவையெல்லாம் நம்மள ஒரு பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த மலைகளை நாம நம்ம சொந்த பலத்தால அசைக்க வேண்டியதில்ல. தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால மட்டும்தான் இந்த மலைகள் எல்லாம் சமபூமியாகும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரோட வல்லமைய நாம எப்படி நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்றது? அதுக்கும் இயேசு ஒரு அருமையான வழியை காட்டுறார். உங்க மலைகளை அசைக்க இதோ 3 படிகள். முதலாவது, உங்க முன்னாடி நிக்கிற தடைய பார்த்து பயப்படுறத நிறுத்துங்க. உங்க பார்வைய பிரச்சனைய மேலிருந்து திருப்பி தேவனோட வல்லமைக்கு நேரா வைங்க. 2வது, உங்க விசுவாசத்தை செயல்படுத்துங்க. இயேசுவோட நாமத்துல அந்த மலைக்கு கட்டளையிடுங்க. கடைசியா 3வது, தேவன் கொடுத்த கருவிகளை பயன்படுத்துங்க. அதுதான் நாம ஆரம்பத்துல பார்த்த ஜெபமும் உபவாசமும். இந்த ஒரு சிந்தனையை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனிமே உங்க பிரச்சனைகள் எவ்வளோ பெருசுன்னு தேவன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க தேவன் எவ்வளோ பெரியவர்னு உங்க பிரச்சனை கிட்ட போய் சொல்லுங்க. இதுதான் விசுவாசத்தோட மொழி.
உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சமபூமியாக மாறட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.